ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தாலே போதும் தான் புள்ள தானாகவே வளர்ந்துருங்கிற தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி பாண்டிச்சேரியில் போய் பாலிடிக்ஸ் பேசணும்னாவே போதும் தன்னை ஒரு அரசியல்வாதின்னு நம்பி தமிழ்நாட்டு மக்கள்லாம் தானாகவே வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையோட அனில்னா இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறாரு. அதுவும் மொரட்டு மேக்கப்போட. மூஞ்சிக்கு வெளியில் பவுடரா இல்லை பவுடருக்கு உள்ள மூஞ்சியா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு மொரட்டுத்தனமாக பவுடரை அப்பிக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறாரு அனில்னா. பாலிடிக்ஸ் பேச போற இடத்துல எதுக்கே இத்தா தண்டி பவுடரு அப்படின்லாம் இந்த விஷயத்துல அனில்னாவை நாம கிரிட்டிசைஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா அனில்னா போன இடம்ங்கிறது அப்பேற்பட்ட இடம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ள எல்லாம் இனம் புரியாத இன்பம் வர்றதும் ஒரு பரவசம் படுறதும் எல்லாமே எல்லாருக்கும் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தானே. அனில்னாவும் மனுஷன் தானே. ஸோ அவருக்குள்ளேயே அந்த ஆர்வம் வந்திருக்கும் தானே. உற்சாகத்தின் உச்சத்தையே காட்டக்கூடிய ஊருக்கு போறோம் நாம. ஒரு மாதிரி பளிச்சுன்னு பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு போகணும்னு அனில்னாவுக்கும் ஒரு ஆர்வம் வந்திருக்கும் தானே. திரும்பவும் சொல்றேன், அனில்னாவும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே. அதனால அந்த ஆர்வத்துக்காக அவர் போன இடம் பாண்டிச்சேரிங்கிறதுனால இந்த மேட்டரை இத்தோட விட்டுட்டு வந்த வேலையை பார்ப்போம். அனில்னா மூஞ்சியில் இருக்கிற பவுடரை சுரண்டி பார்க்கறத விட்டுவிட்டு அவரோட பாலிடிக்ஸை மட்டும் நோண்டி பார்ப்போம், நோண்டி நொங்கெடுப்பான் வழக்கம் போல. சரி, இன்னைக்கு பாண்டிச்சேரியில விஜய் அப்படி என்ன புரட்சிகரமான புதுமையான அரசியலை புடுங்கி நட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு கூந்தலும் இல்லை. வழக்கம் போல பிம்பிளிக்கா பிலாக்கி தான். அதே இத்து போன பீத்த கதைகள் தான். பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே எனக்கு பாரதியார் பாரதிதாசன்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டாங்கன்னு ஆரம்பிச்சு யாரோ என்னத்தையோ எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து ஒரு 7-8 நிமிஷம் படிச்சாப்புல அது இல்லை இது இருந்திருந்தா நல்லா இருக்கான், இது இல்லாமல் போனால் நல்லா இருக்கான், அந்த மில்லை மூடிட்டாங்க, இந்த ஃபேக்ட்ரி இன்னும் திறக்கலை, ஐடி கம்பெனி இருந்தால் நல்லா இருக்கான், அது வந்தால் நல்லா இருக்கும், இது வந்தால் நல்லா இருக்கும்னு எவனோ என்னத்தையோ எழுதி கொடுத்துருக்குறான். அதில் பாதி விஷயங்கள் ஆல்ரெடி அங்கே இருக்குதான். அதை இப்போ வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. இவ்வளவுதான். இதே இத்து போன பீத்த கதைகள் தான். இதில் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது இன்னைக்கும் விஜய் வாயிலிருந்து பிஜேபி, மோடி, அமித்ஷா, பாசிச பாஜக இந்த மாதிரியான எந்த வார்த்தைகளும் வரல. 1க்கு 2 தடவை ஒன்றிய அரசுங்கிறாரு. அவ்வளவுதான். பட்டும்படாம ஒன்றிய அரசு இதை செஞ்சிருக்கணும், செய்யல. ஒன்றிய அரசு கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவங்க இதை பண்ணியிருக்கணும், பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒப்புக்கு சப்பானியா தான் பேசுறாரே தவிர பிஜேபியை கொடூரமா தாக்குற மாதிரி எந்த விஷயமும் இல்லை. சும்மா பொதுவா இதெல்லாம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், பண்ணல அப்படிங்கிற மாதிரியே போறாரே தவிர பிஜேபிங்கிற வார்த்தையே வரல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க போய் இது இருந்தா நல்லா இருக்கும், அது இருந்தா நல்லா இருக்கும்னு விஜய் உருட்டுறாரு. ஆனா அங்க ஆள்ற அந்த என்ஆர் காங்கிரஸ் பத்தியோ அதுல இன்றைய முதல்வராக இருக்கிற அந்த ரங்கசாமியை பத்தியோ எல்லாம் பேச்சே கிடையாது. இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். அதாவது பாண்டிச்சேரின்னு உடனே பாரதியார் பாரதிதாசன்லாம் ஞாபகத்துக்கு வர்றதெல்லாம் சரிதான். அதே நேரம் பாட்டில், பப்பு, பாரு இதெல்லாம் ஏன் விஜய்க்கு ஞாபகத்துக்கு வரல? அதுதான் நான் கேட்க விரும்புகிற கேள்வி. அதாவது அங்கே பார்க்கிங் இல்லை, பாத்ரூம் இல்லைன்னா அக்யூரேட்டாக கணக்கெடுத்து வச்சிருக்கிற மாதிரி விஜய் பேசுகிறாரு. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற பாரு, பப்பு, பாட்டிலு இதை பற்றியெல்லாம் ஏன் பேசலான்னு கேட்குறேன். ஏன்டா அனில் குஞ்சுகளா, இதெல்லாம் என்னடா கதை? இங்கே என்னமோ உலக உத்தமனுங்க மாதிரியே நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு திரியிறீங்க, ஒயின் ஷாப்புக்கு எதிராக அப்படி பொங்குறீங்க. இவர் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் இருக்கிற பாட்டில்கள், பார்கள், பப்புகள் இதெல்லாம் இந்த வெத்து வேட்டு விஜயோட கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இல்ல அதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லையா? ஏன்டா தற்குறிகளா, இதெல்லாம் என்னடா கணக்கு? நீங்க இங்க அநியாயத்துக்கு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு ஒயின் ஷாப்புக்கு எதிராக அப்படி பொங்குறீங்க. அங்க ஒயின் ஷாப்பு தான் ஊரே, அதை வச்சுதான் அந்த ஊரே இயங்கிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் இந்த வீணா போன விஜயோட கண்களுக்கு தெரியாதா? என்னடா கணக்கு? சரி, இத இன்னொரு வீடியோவில் விலாவரியா பேசுவோம் இந்த பஞ்சாயத்தை பத்தி. அப்புறமா பிரிச்சு மேயுவோம். ஏன்னா 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். பாண்டிச்சேரிக்கு போயும் பாட்டிலை பத்தி பேசாமையே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அணில்களுடைய நிலைமைங்கிறது இன்றைய தேதிக்கு இருக்குது. இருக்கட்டும், இந்த பஞ்சாயத்தை அப்புறம் இன்னொரு வீடியோவில் விலாவரியா பேசுவோம். இந்த வீடியோவில் இன்னைக்கு பாண்டிச்சேரி மக்கள்லாம் இந்த வெத்து வேட்ட அணில் கும்பலை பொச்சிலேயே மிதிச்சு விரட்டி விட்டா அந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசுவோம். விஜய் செருப்படி வாங்கின அந்த கதையை பத்தி மட்டும் பேசி என்ஜாய் பண்ணுவான். அதாவது அங்க போயும் விஜய் அடங்கலை, தேவையே இல்லாமல் தமிழ்நாட்டு திமுக அரசை ஒரு நக்கு நக்கி இருக்கிறாரு. தமிழ்நாட்டு திமுக அரசு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து திருந்தனா பாருங்க, எப்படி பக்காவா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னோட கூட்டத்துக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொடுத்தாங்களா? இதை பார்த்தாவது அவங்க திருந்துவாங்களா? திருந்தலனாலும் பரவாயில்ல, மக்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டில் திருத்துவாங்க
அப்படின்னு ஒரு நக்கு நக்கி இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த வெத்து வேட்டு விஜய் அடிப்படையிலேயே குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாத ஆளுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அயோக்கியத்தனத்திலேயே இது வரைக்கும் விஜய் பண்ண அயோக்கியத்தனத்திலேயே ஆகச்சிறந்த அயோக்கியத்தனம்ங்கிறது இதுதான். அதாவது தமிழ்நாட்டில் விஜய்க்கு கிடைக்காத என்ன மரியாதை பாண்டிச்சேரியில் கிடைச்சிருச்சு. ஏன்டா அனில் குஞ்சுகளா, என்னடா கிடைச்சிருச்சு எனக்கு புரியல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் அங்க வேற ஒரு அரசு ஆண்டுகிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற அரசையும் போலீஸையும் குறை சொல்றத ஒரு கேவலங்கட்ட ஈன செயல் தான். ஆக சிறந்த அயோக்கியத்தனமான ஈன செயல் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு திமுக அரசை தமிழ்நாடு காவல்துறையை குறை சொல்றதுங்கிறது வேற, அது இங்கனக்குள்ளேயே முடிஞ்சு போற பிரச்சனை. இதுவே இன்னொரு மாநிலத்துக்கு போய் இங்க இருக்கிற அரசை குறை சொல்றீங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டு போலீஸை குறை சொல்றீங்கன்னு வைங்க, அதுவே ஒரு ஆகச்சிறந்த கேவலங்கட்ட ஈன செயல் தான், செய்யவே கூடாத ஒரு செயல் தான். ஏன்னா இந்த வெத்து வேட்டு விஜய் பேச்சை கேட்டுக்கிட்டே நாளைக்கு 4 தவிட்டு தற்குறிகள் இந்த அணில் குஞ்சுகள் வீடியோ போடுறானுங்கன்னு வச்சுக்கோங்க, பாண்டிச்சேரியில் இருந்துகிட்டே, ஏப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே தெரியாதாமே, தமிழ்நாடு போலீஸே ஒரு வெத்து வேட்டு குரூப்பாமே, அவங்களுக்கு ஒரு மீட்டிங்க்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்குறதுன்னு கூட தெரியாதாமே, அதையே பாண்டிச்சேரி மக்கள் தான் சொல்லி தரணுமாமே, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தான் சொல்லி தரணுமாமே, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து தான் தமிழ்நாடே கத்துக்கணுமாமே, தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் ஒரு வெத்து வேட்டு குரூப்பாமே அப்படிங்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சா அதுக்கு பதிலடி கொடுக்குறோம்னு நாமெல்லாம் இறங்கினா தேவையில்லாத பஞ்சாயத்தில் தான் இதெல்லாம் போய் முடியும். தேவையில்லாத தர்ம சங்கடங்கள் உருவாகும், தேவையில்லாத வெறுப்புணர்ச்சிகள்லாம் உருவாகும். அதனால அணில் என்ன பண்ணியிருக்கணும்னா, உனக்கு திமுகவை திட்டணும்னு ஆசைனா அங்கே திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குது, டிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் விமர்சிச்சிருக்கலாம். அதை பற்றி விமர்சிச்சுட்டு பொத்து நாப்பில் வந்திருக்கலாம். இன்னொரு மாநிலத்தில் போய் இன்னொரு அரசு நடக்கிற இடத்துல போய் தன் சொந்த மாநிலத்தையே இந்த அணிலெல்லாம் குறை சொல்லி திரிகிறாப்புலனா என்ன அரசியல் இதுக்கெல்லாம் தெரியுதுன்னு எனக்கு புரியல. இந்த அலையெல்லாம் அரசியல்வாதின்னு நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் வேற சுற்றிக்கிட்டு இருக்குது. என்னத்தை சொல்றது, தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுங்கிறது வேற, அதே வேலையை நீங்கள் வேற ஒரு மாநிலத்தில் போய் பண்ணீங்கன்னா அது ஒட்டுமொத்த மக்களையும் அவமானப்படுத்துகிற மாதிரியே, ஒரு மாதிரி ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரியே நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிருங்கிறதெல்லாம் இந்த தவிட்டு தற்குறி விஜய்க்கு யார் எடுத்து சொல்கிறது, என்னத்தை சொல்கிறது. சரி, அடிப்படையிலேயே ஆகச்சிறந்த அரசியல் தற்குறி தான் இந்த விஜய்ங்கிறதுனால இதையெல்லாம் இதுக்கு மேலே விளாவாரியாக பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அடுத்த மேட்டருக்கு போவா. அதாவது அங்கே பாண்டிச்சேரியில் இந்த வெத்து வேட்டு கும்பலை மஞ்ச பைக்குள்ள செருப்பை போட்டு சாணியில் முக்கி வெளுன்னு வெளுத்து விரட்டி விட்டுருக்குறாங்க, மண்ணை வாரி தூத்தி விரட்டி விட்டுருக்குறாங்க, மானங்கட பேசியிருக்கிறாங்க, காரி துப்பி கண்டபடி திட்டி விரட்டி விட்டுருக்குறாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் பாண்டிச்சேரி போலீஸும் இன்னைக்கு இந்த வெத்து வேட்டு கும்பலுக்கு செஞ்சதுங்கிறது இதுதான். இதை நெம்ப பெருமையாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியல. ஏன்டா அணில் குஞ்சுகளா, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கடா, தமிழ்நாட்டில் விஜய்க்கு இந்த மரியாதையை தமிழ்நாடு அரசு கொடுக்கல, தமிழ்நாடு போலீஸ் கொடுக்கல, ஆனால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இதை கொடுத்துருக்குது அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயத்தை பேசுறது இத்தோட நிப்பாட்டிக்கிறான். அதாவது ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டீங்க, கொடுத்தாங்களா? ஒரு தடவையா கேட்டீங்க? 9 தடவை கேட்டீங்க. இந்த புஷி ஆனந்த, ஆதவ அர்ஜுனா வகையரா லகுட பாண்டிகள்லாம் நடையா நடந்தாங்க, உருவுன்னு உருவுனாங்க, கொடுத்தாங்களா? ஒவ்வொரு தடவையும் காரி துப்பி செருப்பால் அடிச்சு தானே விரட்டி விட்டாங்க. உருவுன்னு உருவுனதுக்கு அப்புறமும் அதுதான் நடந்தது. ஆக்சுவலா இதை உள்ளூர் பாஷையில் சொன்னால் வேற மாதிரி வரும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும். உள்ளூர் பாஷையில் சொல்ற அந்த வேலையைத்தான் இந்த வெத்து வெட்டு கும்பல் அங்கே பண்ணிச்சு. மதிச்சாங்களா? விரட்டி விட்டாங்க தானே. அங்கே அவமானம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா பொதுக்கூட்டம் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கும் 32 கண்டிஷன்கள். 5000 பேருக்கு மேலே வரக்கூடாது, எண்ணி தான் உள்ள விடுவான், ஒரு ஆள் கூடினாலும் ஒருத்தனுக்கும் ஒரு மரியாதையும் இருக்காது பார்த்துக்குங்கன்னு தான் கண்டிஷனை போட்டாங்க. அதுக்கு மண்டையை ஆட்டினீங்க. QR கோடு வச்சு அதன் மூலமாக தான் ஆட்களை உள்ள விடணும்னு கண்டிஷன் போட்டாங்க. அதுக்கு அணில் தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஏன்டா அணில் குஞ்சுகளா, சூடு சொரணை இருக்கிற எவனாவது இந்த QR கோடு சிஸ்டத்தை ஏற்றுக்குவானாடா? அது என்னடா கணக்கு? QR கோடு விட்டு கட்சி தொண்டர்களை உள்ள விடுறது, QR கோடு கொடுத்து தான் ஆட்களை உள்ள அனுமதிக்கணும்னா என்ன கேவலம் இது? சுயமரியாதை இருக்கிற எவனாவது இந்த வேலையை ஏற்றுக்குவானா? இதை ஏற்றுக்குவானா? ஆனால் இந்த அணில் கும்பல் ஏற்றுக்கிட்டு அது பெருமைன்னு வேற பேசிக்கிட்டு தெரியுது. என்னத்தை சொல்றது? பக்கத்து மாநிலத்திலிருந்து, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து எந்த பைத்தியமும் வரக்கூடாது, ஒன்லி புதுச்சேரி பைத்தியங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாங்க. அதையும் எதிர்த்து பேச துப்பு இல்லை. அது என்ன, எனக்கு ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க, என் கட்சியோட தொண்டர்கள் தமிழ்நாட்டிலையும் தான் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் தான் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் தான் வருவாங்க. அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்கறதுக்கு இந்த வெத்து வேட்டு கும்பலுக்கு துப்பு கிடையாது. கேவலத்திலையும் கேடுகட்ட கேவலம் இது. இதையெல்லாம் தாண்டி அந்த அம்மா விட்டு காட்டுச்சுன்னு காட்டுச்சுல, புஷி ஆனந்த்
தந்தையே வாய்க்கு வந்தபடி பேசில்ல. பைத்தியங்களா, நீங்க பண்ண பைத்தியகாரத்தனத்தால தாண்டா அங்க 40 பேர் செத்து போனா. உங்களுக்கு என்னடா தெரியும்? நீங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்களா? என்ன வேலை செய்யணும்னு நீங்க எனக்கு சொல்றீங்களா? பொத்து நாப்புல நில்லுங்க, இல்லைன்னா நாரிரும் பார்த்துங்க அப்படின்னு அந்த அம்மா மிரட்டிச்சு. ஒன்றும் பேசல. சாரி மேடம்னு கெஞ்சிக்கிட்டு திரியுறீங்க. இதுக்கு நன்றி வேற மேடையில காவல்துறைக்கு நன்றின்னு அணிலும் சொல்றாப்புல, ஆகச்சிறந்த வெத்து வேட்டுகள் அத்தனை பேரும் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. 5000 பேர் ஒரே இடத்துல நிற்க கூடாது, 500 பேருக்கு ஒரு பாக்ஸ் போடணும் அப்படின்லாம் கண்டிஷன் போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 அணில்களை ஒரே இடத்தில் நிப்பாட்டினா மாத்தி கடிச்சுக்கிட்டு செத்து போனாலும் போயிடுவானுங்க. அங்க பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணிடுவானுங்க. ஒரு மாதிரி அதை கொலைக்களமா மாத்திடுவாங்கன்ற பயம் அவங்களுக்கு இருந்ததுனால தானே இந்த பாக்ஸ் போடுற கண்டிஷன் எல்லாம் போட்டாங்க. எல்லாத்தையும் ஈன்னு இழிச்சு ஏத்துக்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டில் உண்டான மரியாதை கிடைக்கல, இங்க எப்படி மதிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு திரிவீங்க. என்னடா கணக்கு இதெல்லாம்? அதாவது தற்குறிகள்னு சொன்னா உங்களுக்கு கோவ கூந்தல் வேற வருது. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் பாண்டிச்சேரி போலீஸும் உங்களை எல்லாம் மனுஷனா மதிச்சாங்கன்னு காட்டுங்க. அது அணிலாகட்டும் அணில் குஞ்சுகளாகட்டும் எல்லாரையும் மனுஷனா மதிச்சாங்கன்னு ஒரே ஒரு எவிடன்ஸை மட்டும் காட்டுங்க. நான் பேசுறது இத்தோட நிப்பாட்டிக்கிறேன்றேன். ஆடு மாடுகளை விட கேவலமா நடத்தி விரட்டி விட்டுருக்கிறான் பாண்டிச்சேரிக்காரன். இவங்க பெருமையில அப்படியே புலங்காயிரம் அடைஞ்சிட்டு திரியிறானுங்க. பைத்தியக்காரன் நாயிக. இதெல்லாம் எதுக்கு? அணில் இந்த தற்குறி கூட்டத்தை கொண்டு போய் ரங்கசாமி கிட்ட அடமானம் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாப்புல. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தான், கூட்டணி கோரிக்கைக்காக தான் அவங்க பண்ண இத்தனை அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் என்ன புதுச்சேரி கவர்மெண்ட் மாதிரி வருமா அப்படிலாம் பேசிக்கிட்டு திரியிறாப்புல. ஏன்டா தற்குறிகளா, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? வெகுஜன மக்களுக்கு விஜயோட வெத்து வேட்டுத்தனம்ங்கிறது நல்லாவே விளங்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் காரி துப்பாதது ஒன்று தான் பாக்கி, கூடி சீக்கிரம் அதையும் செஞ்சிருவாங்க. தற்குறிகளான நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 6 அறிவு பெற்ற மனிதர்களா இந்த சமூகத்தில் நடமாடலாம். இல்லைன்னா கஷ்டம், பட்டையும் கொட்டையும் குறைச்சிக்கிட்டு காலத்துக்கு அணிலாவே காலத்தை கடத்த வேண்டியதுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.